அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலயமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று 10/5/2025 சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷம். ஸோ இந்த பிரதோஷத்தை பற்றின உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பதிவு ஒன்று கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நமச்சிவாய. இன்று சனி மகா பிரதோஷம். சிவ தரிசனம் கோடி புண்ணியம். எம்பெருமானை வழிபட மறவாதீர்கள். சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த விரதங்களில் ஒன்று பிரதோஷம். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள், சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள். ஏனென்றால் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது. மாதம் 2 முறை வரும் பிரதோஷ நாட்களில் வழிபட முடியாதவர்கள் ஓர் ஆண்டில் அபூர்வமாக வரும் சனிக்கிழமை பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வது மிக அவசியம். ஒரு சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வதால் 5 ஆண்டுகள் பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பு பெறுகிறது. அன்று பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதலை சொன்னால் அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸோ சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்தை அன்று சிவபெருமானை வழிபடும் முறை. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து நமசிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகே உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலை வேளையில் பிரதோஷ வேளையில் சிவ கோயிலுக்கு செல்ல வேண்டும். சிவன் கோயிலுக்கு செல்வதால் சிவன் கோயில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்தும் நந்தி தேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எலுமிச்சை சாதமோ அல்லது தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும். கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவன் பார்வதி புகைப்படத்தை வைத்தும் வழிபடலாம். இந்த சனி மகா பிரதோஷத்தின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் நீதி தேவனாக கருதப்படுகிறார். அவர் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குபவர். சனி தோஷம் ஒருவரை பிடிக்கும் போது வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் தடைகள் ஏற்படும். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் அருளை பெற முடியும். இதனால் சனி தோஷத்தின் தாக்கம் குறைந்து வாழ்வில் அமைதியும் முன்னேற்றமும் உண்டாகும். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாளாகும். இந்த நாளில் திரையோதசி திதியும் இணைவதால் சிவபெருமானையும் சனி பகவானையும் ஒருங்கே வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி நற்பலன்களை பெறலாம். சனியின் பார்வையால் நிகழும் கெடுபலன்கள் நீங்க பிரதோஷ வழிபாடு மிகவும் உகந்தது. சனி மகா பிரதோஷம் சனி கிரகத்தால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்க வல்லது. குறிப்பாக 7 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் இருப்பவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் முற்பிறவைகளில் செய்த பாவங்கள் கூட நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக இந்த சனி பிரதோஷத்தின் மூலம் விரதம் இருப்பவர்களுக்கு உண்டான பலன்கள். சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி மற்றும் பாதிப்புகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பதவி உயர்வு, நல்ல வேலை, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்களையும் பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும். கணவன் மனைவிகளுக்கிடையே இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அன்பு பெருகும். அது மட்டுமின்றி இந்த மே மாதத்தில், அதாவது 2025 மே மாதத்தில்
வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் இந்த மாதத்தில் மட்டும் அபூர்வமாக இரண்டு சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதாவது இன்று 10/5/2025 சனி மகா பிரதோஷமும், மே 24ஆம் தேதியும் சனி மகா பிரதோஷம். இப்படி ஒரே மாதத்தில் வரக்கூடிய இரண்டு சனி மகா பிரதோஷங்களில் ஈசனை வழிபடுவதன் மூலம் பாக்கியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. ஸோ இந்த மாதத்துல வரக்கூடிய இரண்டு சனி மகா பிரதோஷத்தை எக்காரணத்தை கொண்டு தவற விடாதீங்க. உங்களுடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய மொத்த பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வாக அவர் கண்டிப்பா இருப்பாரு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.